அனைவருக்கும் இனிய வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம டாட்டாவோட புது வரவான டாடா அல்ட்ராஸ் வெஹிக்கிளை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வெஹிக்கிளை பார்க்க. இந்த நியூ லுக் அல்ட்ராஸ்ல என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டே லைட் ரன்னிங் லேம்ப் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் அண்ட் ஃபாக் லேம்ப்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி லேம்ப்ஸாக கொடுத்துருந்தாங்க. ப்ரீவியஸாக வந்து பண்ணால் அல்ட்ராஸில் நம்ம ஹாலஜன் லேம்ப்ஸ் தான் பார்த்துருந்தோம். அதே மாதிரி பம்பர்ஸோட ஸ்டைலை கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்கன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். பாருங்கள், ப்ரீவியஸாக இருக்க அவங்களோட ப்ராடக்டான ஹாரியர் அண்ட் சஃபாரி மாதிரி இந்த ப்ராடக்ட்லேயும் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை இன்னைக்கு நாள் நெசசிட்டியில் தேவைப்படுற ஒரு ஃபீச்சரையும் டாடா அல்ட்ராஸை நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டைலிஷான டாடா அல்ட்ராஸில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் அப்படின்னு பார்த்துட்டா அலாய்வில் தான். இந்த அலாய்வில் உங்களுக்கு ப்ரீவியஸாக இருந்த காட்டிலும் இன்னும் ரொம்பவே லுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோர்ஸோட ஹேண்டிலிங்கில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் டாடா அல்ட்ராஸோட இந்த 90 டிகிரி ஓப்பனிங் தான். 90 டிகிரி ஓப்பனிங்கிறது டாடா அல்ட்ராஸில் ஒரு ஆரம்ப காலத்துலேருந்தே கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான். பட் இது இன்னைக்கு நாளையுமே வந்து பண்ணால் நிறையா வயசானவங்களுக்கும் இது ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஓப்பன் பண்ணும்போது ஏறி இறங்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரீவியஸாக இருந்த இந்த டாடா அல்ட்ராஸில் உங்களுக்கு டியூவல் ஏர்பேக் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த வெஹிக்கிளில் பேசிக் என்ட்ரி லெவல் மாடல்லேருந்தே உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபீச்சராக கொடுத்துட்ருக்காங்க. டாட்டாவோட அல்ட்ராஸில் பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸாக ஹைட்ராலிக் ஸ்டேரிங் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் எலக்ட்ரிக் ஸ்டேரிங்காக சேஞ்ச் ஆன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹேண்டில் பண்ணுற நமக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்டேரிங் இருக்க போது. ப்ரீவியஸாக அவங்களோட ஹாரியர் அண்ட் சஃபாரி ப்ராடக்ட்லேயும் இதே மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டேரிங் கொடுத்து உங்களுக்கு அவங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அதே தான் இங்கே அல்ட்ராஸ்லேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ டாடா அல்ட்ராஸ் ஹேண்டிலிங்கில் இன்னுமே ரொம்ப சாஃப்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்துருந்த மாதிரி இந்த டாடா அல்ட்ராஸில் உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஆக்சுவலாக கொடுத்துட்றாங்க. அவங்களோட கிளஸ்டரை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக சேஞ்ச் ஆன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இந்த இடத்துலேயே உங்களுக்கு நீங்கள் டிஜிட்டலைஸாக பார்த்துக்கலாம். அதை தான் நான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா அப்டேஷன் அப்படிங்கிறப்ப டாட்டாவோட லோகோ ரொம்ப அழகாக தெரியுது. அதே மாதிரி உங்களுக்கு டாப் அண்ட் போகும்போது இந்த மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதுவும் உங்களுக்கு அந்த ஹாரியர் அண்ட் சஃபாரியில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாய்ஸ் அசிஸ்ட், உங்களுக்கு சன்ரூஃபோட பட்டன்ஸ் அண்டு ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ் பட்டன்ஸ் இது எல்லாமே வந்துடுது. முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா டாடா அல்ட்ராஸ்லிங்க வாய்ஸ் அசிஸ்ட் பண்ணுற மாதிரி சன்ரூஃப் இருக்குதுங்க. நம்ம கிளிக் பண்ணோம் ஓப்பன் சன்ரூஃப். சன்ரூஃப் பார்த்துட்டிங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு அழகாக ஓப்பன் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து பண்ணால் ஓப்பன் சன்ரூஃப் க்ளோஸ் சன்ரூஃப் சொல்லும்போது இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எகைன் நம்ம சொல்லி பார்க்கலாம். க்ளோஸ் சன்ரூஃப் பார்த்தீங்களா, டாட்டாவோட ப்ராடக்டில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோன்னே அந்த மணி கேட்டுக்கிறாங்க. 10.25 இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்க்ரீன் சைஸ் வந்து பண்ணால் டாடா அல்ட்ராஸில் இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே, ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த டாடா அல்ட்ராஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு 360 டிகிரி கேமராவும் இந்த வெஹிக்கிளில் ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக வந்துடுது. 360 டிகிரி கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் 2D அண்ட் 3D ரெண்டு ஆப்ஷனுமே பார்த்துக்கலாம். நீங்கள் 3Dயில் பார்க்கும்போது டாடா அல்ட்ராஸ் வெஹிக்கிள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லுக்கில் காட்டும். 3D பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வெஹிக்கிளோட ஸ்டேரிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு காட்டும். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரைட் டர்ன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்டேரிங் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த 360 டிகிரி கேமரா வியூ மூலியமாகவே டயர்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். நீங்கள் பார்க் பண்ணக்கூடிய போது இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். டாடா அல்ட்ராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க தாங்க சொல்ல முடியும். இன்டீரியரில் ஒரு மாசிவான சேஞ்சஸ் ஆக்சுவலாக நடந்திருக்கு. உங்களுக்கு ஏசியோட ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டவுன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பட்டனோட ஸ்டைலை மாற்றிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோலோட பட்டன்ஸையும் ஸ்டைல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 360 டிகிரி கேமரா ஆப்ஷன்ஸ் அல்ட்ராஸ்க்கே புதுசான ஒரு விஷயம் தாங்கன்னு சொல்ல முடியும். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு 60 வாட் உங்களுக்கு சார்ஜர் போர்ட்டல் பின்னு, 12 வோல்டேஜ் சார்ஜர் போர்ட்டல் பின்ஸு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாத்தையோடையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த வெஹிக்கிளில் ஒயர்லெஸ் சார்ஜர் கண்டிப்பாக இருக்குங்க. ஒயர்லெஸ் சார்ஜர் வெஹிக்கிளும் இந்த வெஹிக்கிள் நம்ம டாடா அல்ட்ராஸில் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸோடு தான் கொடுத்து டாட்டா வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்து டாட்டா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய காம்படிஷனை உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. நம்ம நியூ அல்ட்ராஸ் வெஹிக்கிளில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டை சப்போர்ட் எக்கச்சக்கமாக இருக்குங்க. இங்கே நீங்கள் நல்ல ஸ்பேஷியஸாக உட்காரலாம். ப்ரீவியஸாக இருந்த டாடா அல்ட்ராஸை காட்டிலும் இந்த டாடா அல்ட்ராஸ் நியூ வெஹிக்கிள் டை சப்போர்ட்டுக்கு குறையும் இல்லை பஞ்சம் இல்லைங்க. நம்ம மேக்ஸிமம் நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக உட்கார்ற மாதிரி தான் இந்த ரியரோட சீட்ஸை அவங்க அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போதே தெரியுதுங்க.
இந்த டாடா அல்ட்ராஸில் ரியரோட பம்பர் ஸ்டைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்கன்னு தாங்க சொல்ல முடியும். அதே மாதிரி ரியரோட பூட் ஸ்பேஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஒரு 345 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் இந்த டாடா அல்ட்ராஸை நீங்கள் எப்போ இந்த லக்கேஜ் கேரி பண்ணாலும் பண்ணிக்கலாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பேசியஸ் ரொம்ப மாசிவாக இருக்குங்க. இந்த டாடா அல்ட்ராஸில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1.2 ரெவட்ரான் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி 1.5 லிட்டரில் டீசல் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு சிஎன்ஜி ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. டாடா அல்ட்ராஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே பெட்ரோல் அவைலபிலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி டீசல் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் அவைலபிலிட்டியாக இருக்குது. சிஎன்ஜியுமே டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்களோட ஹேட்ச்பேக் செக்மெண்ட் அண்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டை எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க. டாடா அல்ட்ராஸில் சேம் அந்த சிஎன்ஜி ஆப்ஷன்ஸும் கண்டினியூட்டி ஆகுது. இது பற்றி மேலும் நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய எஸ்ஜிஏ டாடா மோட்டார்ஸ்க்கு விசிட் பண்ணி உங்களோட டாடா அல்ட்ராஸை டெஸ்ட்டை எடுத்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதுக்கு பர்ஃபெக்டான டைம் வந்துருச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் இந்த ஒண்டர்ஃபுல்லான டாடா அல்ட்ராஸ் வெஹிக்கிளை நீங்களும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி இந்த காருக்கு ஒரு ஓனர்ஷிப்பாக மாறிடுங்க. நீங்கள் இது மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த மிஸ்டர் கோயம்புத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.